பள்ளியில கூட்டு துவா ஓத மாட்டாங்க. சில பள்ளியில பரலான தொழுகை போற கூட்டா துவா ஓதுறாங்க. நபிகளா இது சரியா பிழையாண்டு கேள்வி ஒன்று வருகிறது. சரி பிழைக்கு முந்தி ஒன்றை செல்றது. இப்ப நாம இஷா தொழுதோம். மௌலைமார்களை நீங்களும் கொஞ்சம் கேட்டுக்கணும். கூட்டு துவா ஓதுற மௌலைமார்கள் கட்டாயம் இதை கேட்கணும். நீங்க இப்ப இஷா தொழுது, இந்த இஷா தொழுகையில இமாம் ஜமாத்து சத்தம் போட்டு ஓதினீங்களா இல்லையா? குர்ஆனை சத்தம் போட்டு ஓதி தொழுவிச்சு. நல்ல விஷயம். ஏன் ஓதினீங்க? ரசூலுல்லாஹ் அப்படித்தான் ஓதினு சொல்லுவீங்க. அதே நீங்க லோஹர் தொழுகிறீங்க, ஏன் நீங்க மெதுவா ஓதினீங்க? அது ரசூலுல்லாஹ் மெதுவா தான் ஓதி. இப்போ ஒரு வாதத்துக்கு நீங்க இஷா தொழுகிற போது பின்னுக்கு நிக்கிற மக்களுக்கு குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுவதால ஓத தெரியாதவர்களும் கேட்கிறாங்களா இல்லையா? கேட்கிறாங்க. அப்ப குர்ஆன் தெரியாதவனும் கேட்டுக்கு நிக்க அந்த பாக்கியம் சத்தம் போட்டு ஓதி தொழக்கூடிய மகரிபில, சுபஹுல, இஷாவுல வருது. ஆனா லோர் அசர்ல மெதுவா ஓதி தொழுகிறதால இமாம் ஓதுறாரு, மாமுக்கு ஓத தெரியாது. அப்ப உங்ககிட்ட வந்து பள்ளி தலைவர் சொன்னார், இமாம் சாபே நீங்க லோருக்கு அசருக்கு ஓதுறீங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை போட்டு வேற சூரத்தெல்லாம் ஓதிக்கு நிக்க. நாங்க பாமர மக்கள் கொஞ்சம் அத லோர் அசருக்கு மாரி இஷாக்கு சத்தம் ஓதுறாங்கல்ல, லோர் அசருக்கு சத்தம் போட்டு ஓய்னேன்டா. அப்ப எல்லாருக்கும் ஓதுறதெல்லாம் கேட்கும். அசரத் நீங்க என்ன பண்ணி செல்வீங்க? நல்ல விஷயம் என்று தொடங்குவீங்களா? இல்ல அது செய்யலாது என்று செல்வேலா? எல்லா மௌலைமாரும் செல்வேல் அது செய்யலாது. அவர்கள் செஞ்சா நல்லதானங்க. எங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியாத பாடம் எல்லாம் சூரத்தெல்லாம் கேட்கிற பாக்கியம் இருந்தா இல்ல, அது ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. only one answer, the final decision, கடைசி தீர்ப்பு. ரசூலுல்லாஹ் மெதுவாத்தான் ஓதி தொழுதார்கள் லோஹராசரை, அதை நாம் சத்தமாக்கி தொழ இயலாது. அப்படியா? அப்ப ஒன்று விளங்குது என்ன? மெதுவா ரசூலுல்லாஹ் தொழுததை மெதுவாத்தான் தொழுதார். ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டுறத சத்தம் போடத்தான் என்று விளங்குதா இல்லையா? நாங்கள் நபி செய்ததை பின்பற்ற வந்தவர்கள், புதிதாக உருவாக்க வந்தவர்கள் அல்ல. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் பரலான தொழுகைக்கு பிறகு எப்பயாவது சாபாக்களை பார்த்து நீங்க எல்லாம் துவா தெரியாதாக்கள், நான் ஓதுறேன், நீங்க ஆமீன் செல்லுங்க, சத்தம் ஓதுறேன் சொன்னாங்களா? இல்ல. எனவே அவர் என்ன தொழுகைக்கு பின்னால் அவருடைய துவாவை, அதுதானே நபிய காலத்தில் இருந்தது. நபிகளால் பரலான தொழுகைக்கு பின்னால் இமாம் ஜமாத்துக்கு பின்னால் சத்தமாக ஓத மாமுங்கள் ஆமீன் சொன்னதாக ஒரு லைவாக ஹதீஸ் அவதரிக்க நான் காணவில்லை. லைவ் இருந்தால் பின்பற்றுவோமே ஒரு வாதத்துக்கு. இது உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்களே ஒத்துக்கொண்டு அடுத்த கேள்வி செஞ்சா குத்தமாங்க. அப்ப நபி செய்தது பூரணம் இல்லையாண்டு நாங்க அப்படி என்றால் லோர் அசருக்கு சத்தம் போட்டு ஓதினால் குத்தமாக விட்டால் அதுக்கு நீங்க குத்தம் என்று ஏன் குத்தம் என்று சொன்னீர்கள்? முகமது நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நபிகளார் காட்டாத ஒன்றை நபிர மரணத்திற்கு பின் யார் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கினாலும் அது வழிகேடு, அது நரகத்தில் கொண்டு போச்சு.